எல்லோருக்கும் வணக்கம். கடப்பாறையை வச்சு நெஞ்சுக்குள்ள இடிக்கிற மாதிரி இன்னைக்கு சில செய்திகள் இருக்கு. ஸ்டொமக் ஃபயர் ஆகக்கூடிய சில செய்திகள் இருக்கு. நீ யாருகிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம், ஆனா இன்கம் டாக்ஸ் காரங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. அதுல முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய இந்தியர் ஒருத்தர் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு நாளைக்கு 48 கோடி சம்பளம். அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 17,500 கோடி அப்படின்ற சம்பளம் வாங்கக்கூடியவர் தான் மிஸ்டர் ஜக்தீப் சிங். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் குவாண்டம் ஸ்கேப் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கு. இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம்னு பாத்தீங்கன்னா 2010. இன்னுமே அந்த கம்பெனி பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ் மேக்கிங்கா தான் போய்கிட்டு இருக்கு. மேபி அவங்களுக்கு ஃபண்டிங் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பட் இப்போதைக்கு இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. அப்படி இருந்தாலுமே உலகத்திலேயே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவா இவர் வந்திருக்காரு. ஸோ இது ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், அது இடியாக இறங்கக்கூடிய செய்தி பார்த்தோம். இன்னொன்னு, டாக்ஸ் காரங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதியா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் பாருங்க, பானிபூரி ஒருத்தர் வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஆன்லைன்ல மட்டும் கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய். 40 லட்சம் ரூபாய்க்கு அவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சந்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு பானிபூரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காப்ல. அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம அரசாங்கம் 20 லட்சம் 40 லட்சம் போன்ற ஸ்லாப் இருக்கு. அதுக்கு மேல போனாதான் அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனே தேவை, மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இவர் ஆஃப்லைன், அதாவது ஆன்லைன் ஒயிட் மணிலேயே கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அப்ப நேரா அங்க சாப்பிட்றவங்க, பணம் கொடுத்து சாப்பிட்றவங்க எல்லாம் யாருக்கு தெரியும்? அது இன்னொரு 40 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல அவருடைய டேர்ன் ஓவர் போயிருக்கலாம். என்ன கேட்ட விடக்கூடாது. பல கார்பரேட் கம்பெனிஸ்ல பல மேனேஜர்களுக்கு பல வகையாக சல்யூட் வச்சு, லெப்ட்ல சல்யூட் வச்சு, ரைட்ல சல்யூட் வச்சு, குமிஞ்சு சல்யூட் வச்சு ஏதாவது ஒரு 10-20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோம்னா நோகாம நம்முடைய டாக்ஸ் அங்கேயே பிடிச்சிட்டு தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போடுறாங்க. ஆனா இது போன்ற பல தொழிலதிபர்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டி கட்டாம இருக்காங்க. விடாதீங்க யுவர் ஆனர், அவங்கள பிடிங்க. ஏங்க, நம்ம தமிழ்நாடு எம்எல்ஏக்களுக்கு இவ்வளவு சம்பளம் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் இல்லைங்க. ஆனா சாதாரண ஒரு பானிபூரி விற்கிறவர் இவ்வளவு பெரிய டேர்ன் ஓவர் பண்றாருன்னா, கம்முனு அரசியல்வாதிகள்லாம் அவங்கவுங்க சம்பாதிக்கிற அவங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு கம்முனு பானிபூரி விற்க வந்துடலாம். நண்பர்களே, கடந்த 2 வாரங்கள்ல ஐபிஓக்கள் நம்மளுக்கு ஒரு பேய் மாதிரி சம்பாரிச்சு கொடுத்திருந்தது, அளவில்லாத லாபங்கள். அடுத்த வாரத்தில் ஏதாவது செய்தி இருக்குன்னா, இந்தோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஐபிஓ அவன் லிஸ்ட் ஆகிறதுக்காக வர்றான். 215 ரூபா அதனுடைய ஐபிஓ பிரைஸ். ஒரே ஒரு ஷேருக்கு 101 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷேர் தான் கிடைக்கும். அவன் அடுத்த வாரத்தில் லிஸ்ட் ஆகும் பொழுது எவ்வளவு கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்போதைக்கு ஒரு எஸ்டிமேஷன் போயிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட மேபி ஒரு 40% பக்கம் லாபத்தில் லிஸ்ட் ஆகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு போகுது. ஸோ 101 பேர்த்துல ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த லக் அப்படின்றது கிடைக்காது. அதாவது 101 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. குழுக்கள் முறையில் யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல, நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அலாட்மெண்ட் எல்லாம் நேத்தே வந்திருக்கு. நிறைய பேர் கமுக்குமாக்கு வந்திருக்காங்க. யாரோ ஒரே ஒருத்தர் தான் அலாட்மெண்ட் கிடைச்சதுன்னு பதிவிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 101 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால ஒரே ஒருத்தர் கிடைச்சிருக்கும் போல. இதுக்கு முன்னாடி வந்த ஐபிஓக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தாங்க. பட் இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பெருசா யாரும் கமெண்ட் பண்ணல. யாரோ ஒருத்தரோ 2 பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கும் போல. நண்பர்களே, யாரா இருந்தாலும் தயாராக இருக்கணும். போன Q2 ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டவுன் ஆகி கீழே சப்போர்ட் எல்லாம் உடைச்சிட்டு பல ஷேர்கள் 40% 30% கீழே இறங்கினா. இப்ப Q2 முடிஞ்சிருச்சு, அது முடிந்த கதை. இது புது கதை. Q3 அடுத்த வாரத்துல இருந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வரப்போகுது. த பிக் பாய் டிசிஎஸ் அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது ஜனவரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ Q3 ரிசல்ட்ல பிரேக் அவுட் ஆகி பல ஸ்டாக்குகள் சப்போர்ட்ல இருக்கு, பிரேக் அவுட் ஆகி அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ Q3 ரிசல்ட் மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 20-30% அடுத்த மார்ச் மாசத்துக்குள்ள லாபம் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, முதல்ல இந்த ஏம்பர் அப்படின்ற ஒரு ஷேர் பாருங்க, அவன்லாம் எப்படி இருக்கிறான். ஏற்கனவே தன்னுடைய வீழ்ச்சி, இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7200 இருந்து அவன் பாட்டுக்கு கீழே 5600 வரைக்கும் வந்திருக்கான்.
வந்துட்டு மறுபடியும் அவன் பிரேக் அவுட் கண்டிஷன்ல இருக்கான். இந்த இடத்துல மட்டும் தீய வச்சு கொளுத்து விட்ட மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒரு Q3ல நல்ல விஷயம் வந்துச்சு, அவன் அப்படியே இங்கிருந்து மேல் நோக்கி போனா ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி அப்பர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி, அவனும் வந்து இதுக்கு முன்னாடி தன்னுடைய வீழ்ச்சியை அப்படியே கீழே இறக்கி விட்டுருக்கான் பாத்தீங்களா. அந்த டெப்த்தை வந்து ஒருவேளை இப்ப பிரேக் அவுட் இடத்துல இருக்கான், அந்த டெப்த்தை திருப்பி மேல் நோக்கி போடுறான். Q2 தான் சரியில்லை, Q3 ஒருவேளை நல்லா இருந்தா அவன் அந்த டெப்த் அப்படியே திருப்பி போடுற மாதிரி இருந்தா அப்புறம் அவன் ஒரு 13-14 ரூபாய்க்கு இது போவானா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா. MGLன்னு ஒரு ஷேர் சமீபத்தில் ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தங்காட்டி டொக்குன்னு இறங்கிட்டான். 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஒரு 30% ஆல்ரெடி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி 1300 வந்துட்டான். அவன் 300 வந்திருக்கிற இடம் சமீபத்தினுடைய ஒரு மாசத்தினுடைய ஹை. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்கிற ஹையை உடச்சி நிறுத்தியிருக்கான். இவனுக்கும் ஏதாவது ஒரு வேளை Q3 ரிசல்ட் நல்லா வருது அப்படின்ற மாதிரி இருந்து இவனை பழைய ரேட்டு கொண்டு வந்தா போதும், புது உச்சமெல்லாம் போக தேவையில்லை. அதே மாதிரிதான் IREDன்னு ஒரு ஷேர், அட பாவமே நீ ஏன் இப்படி உளுந்து கிடக்குற அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய இந்த IREDயே சமீபத்தில் அவனுடைய ப்ரீவியஸ் ஹை எல்லாம் தாண்டுற மாதிரி ஒரு இடத்துல இருக்கான். இவனுக்கு ஒருவேளை Q3 வந்து சப்போர்ட் பண்ணி டக்குன்னு இவன் ஒரு 20-30% மார்ச் மாசத்துக்குள்ள ஏத்தி விட்டுச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க, இவனெல்லாம் எங்கேங்க உருப்பிடுவான் அப்படின்னு ஒரு காலத்துல நினைத்து கொண்டிருந்த பங்கு தான் இந்த ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் IPL நடக்கும் பொழுது நிறைய இந்த ஜூப்லியன்ட் ஃபுட்டுக்கெல்லாம் தேவை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்ல வந்து டெக்னிக்கல் கான்செப்ட்லயும் அவனை ஒரு முறை ஏத்தி விட்டாங்க. இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமீபத்தில் கூட 2 days மூவிங் ஆவரேஜை உடச்சு கீழே போகவே இல்லை. எப்படி ஷார்ப்பா டச் பண்ணிட்டு தாண்டி இருக்கான் பாருங்க. 575ல இருந்து 675, அதுக்கப்புறம் 775 வந்துட்டான். இப்படி வந்திருக்கக்கூடிய இவனுக்கு மறுபடியும் இந்த Q3 ஏதாவது ஒரு ட்ரிகர் கொடுக்குமா, ஒரு புஷ்அப் கொடுக்குமா? இதுக்கு முன்னாடி 900-1000 ரூபாய் பக்கத்துல எல்லாம் போயிருக்கானே, அப்ப அந்த பழைய ரேட் வருமா அப்படின்ற மாதிரியும். இது மட்டும் இல்லைங்க நண்பர்களே, இன்னும் ஏகப்பட்ட ஷேர்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். இந்த மேரிகோன்னு கூட ஒரு ஷேர் பாருங்க, அவனும் குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேல் நோக்கி போலாமன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். பட் இந்த சிந்தனைக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா Q3 ரிசல்ட்ஸ் அப்படின்றது வரணும். இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். நம்ம எல்லாருமே நம்மளுடைய போர்ட்போலியோல வண்டியாக பல்வேறு கம்பெனிகளை வாங்கி வச்சிருந்தோம். அவன் கீழே போயிட்டு மேல் நோக்கி திரும்புறக்கோ அல்லது கீழே போயிட்டு மறுபடியும் பழைய ஹையை வந்துட்டு பிரேக் அவுட் பண்றக்கோ ரொம்ப துடிப்பா இருக்கானுங்க. அப்படி துடிப்பா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த Q3 ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய எல்லா ஸ்டாக்கையும் பிரேக் அவுட் பண்ண வச்சு, போன தடவை 40% எங்களுக்கு கும்பா பாடி விட்டீங்க, இந்த தடவை 40% மேலே ஏற்றி விடுங்கன்னு ஆண்டவனை பார்த்து வேண்டிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு அப்படின்றது சொல்லக்கூடிய ஆட்கள். இப்ப சமீபத்தில் நம்ம பெருமையாக திருச்சியில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்ப வந்து பேட்டி கொடுத்திருந்தார் மிஸ்டர் டாடா சன்ஸ்னுடைய சேர்மன் மிஸ்டர் சந்திரசேகரன் அவர்கள். அவர் சொல்ற தகவல்கள் கேட்டா அடுத்த 10 வருஷம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வச்சிருக்கிற பணமே பெரிய அளவில் வந்துருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அவர் என்ன சொல்றாரு, நம்ம இந்தியாவில் செமிகண்டக்டர் ஆகட்டும் அல்லது எனர்ஜி ஆகட்டும் நாங்கள் முதல்லயே என்ட்ரி ஆகிட்டோம், அடுத்து வரக்கூடிய பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த Q2ல இந்தியாவினுடைய கார்பரேட்ஸ் growth கம்மியா இருக்கு, ஆனா அதெல்லாம் டெம்பரவரி தான், லாங் டேர்ம்ல பார்க்கும்போது மறுபடியும் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. இன்னும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளான்கள், ஏர் இந்தியாலாம் ஒரு டாப் கிளாஸ் ஏர்லைன் ஆக்கணும், போயிங் ஏர்பஸ்ல நாங்க ஏகப்பட்ட ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கோம், அவங்க டெலிவரி பண்ணாவே நாங்க அதுல பெரிய ஆள் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் சொல்றதெல்லாம் நடந்துருச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துல நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது 1990களில் இருந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு செபி எல்லாமே தான் சொல்லும். பாஸ்ட் டேட்டா பத்தி சொல்லாத, மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு எல்லா தகவலுமே சொல்றாங்க. ஆனா வரலாறு அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது 1990ல இருந்து 2025 வரைக்கும் யாராவது ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பணம் அப்படின்றது இப்படி மேல் நோக்கி தான் இருக்கு. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி கீழ் நோக்கி போகவே இல்லை. ஸோ 35 வருஷமாக மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களையும் சரி, ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களையும் சரி ஷேர் மார்க்கெட் காப்பாத்தி தான் விட்டுருக்கு. அடுத்து இன்னொரு 10-15 வருஷம் காப்பாத்தி விட்டுச்சுன்னா நம்மளை போன்ற ஆட்கள் எல்லாம் பொழைச்சிக்கலாம்.
அதனால இந்த சமயத்துல எஸ்ஐபி பண்ணா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி எல்லாத்துக்குமே வேணும். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த IREDA அப்படின்ற ஒரு ஷேர் நான் பாக்குறேன். இந்த ஷேரை நான் டெய்லி ஒவ்வொரு ஷேரை நான் அக்குமுலேட் பண்ணலாமா? அப்ப 3 மாசம் கழிச்சு இது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு பார்க்க விரும்புறேன். அதே மாதிரிதான் இந்த IGL அப்படின்ற கம்பெனி, அவனும் மேல் நோக்கி வரக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இவனையும் டெய்லி ஒவ்வொரு ஷேரா அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு வாங்கினா என்ன ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணா 3 மாசம் கழிச்சு எஸ்ஐபி போடுறதுக்கு இந்த 2 பங்குகள் தகுதியா இல்லையா அப்படின்றது 3 மாசம் கழிச்சு அந்த பிரைஸ் சார்ட் ரெக்கார்ட் ஆகிறத பொறுத்து நம்ம அப்புறம் பேசுவோம். நான் இதை ஒரு ரிமைண்டர்ல போட்டு வச்சுக்கிறேன். 3 மாசம் கழிச்சு இந்த பாயிண்ட்ல இருந்து டெய்லி ஒவ்வொரு ஷேர் வாங்கியிருந்தா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த சமயத்தில் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, எந்த ஒரு முதலீடு பண்ணும் பொழுதும் அதனுடைய 2 சைடுமே யோசிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த IREDA அப்படின்ற ஒரு ஷேர்ல இப்ப நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு வச்சுங்களேன், அப்ப இது மேல போனா என்ன பண்ணணும், அதே மாதிரி கீழே போனா என்ன பண்ணணும். மேல போச்சுன்னா ப்ராஃபிட்டுக்கு ஆர்டர் போட்டு வைக்கணும், கீழே போச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க, அதனால ஏவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, அப்ப நான் இங்க ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கும் பொழுதே அடுத்தது கீழே இங்க ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நான் ஒரு GTT ஆர்டர் போட்டு வச்சுக்கணும். ஒருவேளை வாங்கின 1000 ரூபாய் மேல் நோக்கி போகுதுன்னா அது இங்க விற்கிறக்கும் நான் ஆர்டர் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரீ பிளான்ல போனீங்கன்னா இப்படி பிளான் போட்டு போற எந்த ஒரு விஷயமே மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா, இது ஒரு நல்ல நியூஸா தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். அதாவது முதலீடு பண்ணும் பொழுதே அது மேல போச்சுன்னா எங்க விற்கணும், கீழே போற மாதிரி இருந்தா ஏவரேஜ் பண்ணுமா இல்ல அதை விட்டு வெளியே வரணுமா அப்படின்ற ஒரு ப்ரீ பிளானோட போனோம்னா நம்மளுடைய முதலீடு என்னைக்குமே பெருசா மோசம் போகாது. நண்பர்களே, நம்ம நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் நடுத்தெருவில் நிற்கிது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தான் உலகம் பூராவும் ஒரு ஃபோக்கஸில் இருக்கு. அதாவது நான் நிறைய குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் போய் இப்போ எடுத்து பார்க்குறேன். அடுத்த வாரத்தில் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா அமெரிக்காவினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும். அது ஒரு முக்கிய நிகழ்வை எழுதி வச்சிருக்காங்க. அட பாவிகளா, அப்போ உங்க ஊர்ல வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 முக்கியமான செய்தி இருக்கு. அதாவது அந்த காலத்துல ஒரு ரெக்கார்ட் ரவுண்டு கலர்ல இருக்கும், அதை பாட விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது தேஞ்சு போய் சின்ன பின்னமாயிரும். அது மாதிரிதான் இந்த ITC கம்பெனியினுடைய நியூஸ் தொடர்ந்து ஒரு வாரமாக எல்லாத்தினுடைய பத்திரிகையும் ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த வகையில மறுபடியும் வர திங்கட்கிழமை அன்னைக்கு நியூஸை ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனுடைய ரெக்கார்ட் டேட் எதுக்கு, ITCயில் இருக்கக்கூடிய ITC ஹோட்டல் பிசினஸ் பிரிச்சுடக்கூடிய எலிஜிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் டேட். இந்த ஷேர் அதிகமாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, பட் இதுவும் ஒரு வால்டிலிட்டியான ஷேர் தான். இது எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னா, இந்த ஜாக்சன் பால் ஃபார்மா அப்படின்ற ஷேர்ல ஒரு ஸ்பிளிட் அப்படின்ற கார்பரேட் ஆக்ஷன் இருக்கு. நண்பர்களே, எனக்கு என்ன எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தரும் அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல யாரெல்லாம் பணம் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்மளுடைய பாதுகாவலர்கள் தான். ஏன்னா இப்ப 2024 என்ன ஆச்சுன்னு கணக்கெடுத்து பாக்குறாங்க. அது 2023 மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு பணம் வந்ததோ அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்கு. 4 டிரில்லியன் இந்திய ரூபாய் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக வந்திருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய NRIs அவங்களுடைய சப்போர்ட், நம்மளுடைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்ஸ், அதன் மூலியமா தான் இது சாத்தியமாயிருக்கு. என்னுடைய புரிதல் என்னன்னா, இந்த வருஷ தொடக்கத்தில் 2025 தொடக்கத்தில் DIs ஆகட்டும் FIs ஆகட்டும் அவங்க ஷேர் மார்க்கெட்ல வச்சிருக்கிற ஷேர்களுடைய மதிப்பு 70 லட்சம் கோடி. இது போக நம்ம LIC அவங்க தனியாக எவ்வளவு வச்சிருக்காங்க தெரியல, மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்ற பேங்க்ஸ் இதெல்லாம் தெரியல. பட் DIs மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி நம்ம ஆளுகள் வச்சிருக்காங்க. FIs 70 லட்சம் கோடி அப்படின்னு இந்த 2025 தொடக்கத்தில் மேட்ச் பண்ணிட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா நம்ம ஆளுக்கு பாவம் சின்ன ஆளுகளா இருப்பாங்க, FIs மிகப்பெரிய ஆளா இருப்பான். ஆனா இப்ப பணபலத்துல 2 பேரும் ஈக்குவல் ஆயிட்டாங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா திரு சந்திரசேகரன் அவர்கள் ஃபோர்காஸ்ட் பண்ற மாதிரி அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்மளுடைய மார்க்கெட் இதே மாதிரி கார்பரேட் எர்னிங்ஸ் growth தொடர்ந்து இருந்துட்டே இருந்ததுன்னா, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சவங்களுக்கு எப்படி 1990 இருந்து 2025 வரைக்கும் அமோகமான லாபம் கொடுத்ததோ அதே மாதிரி இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எதிர்காலத்துல லாபம் கொடுக்கறதுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளியேற்றுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். அப்படிதான் ஒரு நண்பர் இப்பதான் நான் பேசி முடிச்சேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து பணம் கொட்டுச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிரும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு நண்பர் சொல்றாரு, எனக்கு ஒரு டவுட், மிடில் கிளாஸ் எல்லாம் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு.
ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதிகமாக எதிர்பார்க்கறத குறைச்சிக்க வேண்டியதுதான். நான் ஏதோ இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு கோடி சம்பாரிச்சுட்டு லைஃப் செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் விட மாட்டீங்க போல. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்களுடைய மெம்பர்னா யாரு? நம்ம புரோக்கருக்கு தான். புரோக்கர் மூலியமாக தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவங்க மூலியமாக தான் நம்மளுடைய ஆர்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. அப்போ அது ஏதாவது புதுசாக ஃபீச்சர் ஆட் பண்ணுறாங்க அல்லது ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரெகுலராக பீரியாடிக் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அது மார்க் ட்ரேடிங் அப்படின்றது சனிக்கிழமை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து நடத்துவாங்க. அப்போ ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ப்ரைஸ் எல்லாம் வந்து உண்மை கிடையாது. அது சும்மா மனம் போன போக்கில் ட்ரேட் பண்ணுறதா. இப்போ ஐடிசி திடீர்னு ஒரு 200 ரூபாய்ன்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு வச்சுங்க மார்க் ட்ரேடிங்கில். அப்போ 200 ரூபாய்ன்னு வந்துருவான்னு அவசியம் இல்லை. அது ஏதோ அந்த ஆர்டர் போடுறவங்க அப்படி நினச்சி போடுறாங்க. மற்றபடி அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அதன்படியே ஷேர் மார்க்கெட்டில் ரியலாக ட்ரேட் நடந்துச்சுன்னா தட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்டல். அச்சோ, இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலைங்க நண்பர்களே. யாராவது எம் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எம் ஸ்டாக்ல வந்து இந்த மாதிரி புரோக்கரேஜ் ரொம்ப கம்மி, ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் புரோக்கரேஜ் கம்மி. நானே ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். அதை பார்த்துட்டு தான் ஒரு நண்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பார் போல. ஆனால் இப்போ போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆர்டருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க போல. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு, ரன்னிங் காஸ்ட்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையான்னு தெரியல. நீங்கள் யாராவது எம் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ரீ புரோக்கரேஜுக்கு, பட் இப்போ உங்களுடைய கான்ட்ராக்டில் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம், ஓ எம் ஸ்டாக்ல இந்த மாதிரி ஆயிருக்குது போல அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது? பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆவானுங்க, நம்மளை ஏதாவது காப்பாற்றி விடுற மாதிரி. கடைசியில் பார்த்தா வில்லனா மாறிடுற மாதிரி. எதையுமே அலசி ஆராய்ஞ்சு தான் போகணும். அதனால தான் நான் $0 பெருசாக அக்கௌண்ட்டை மாற்றாம வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஒரு நண்பர் ரொம்ப மன வருத்தமா இருக்காரு. நீங்க இது எஸ்பிஐ கார்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து வித்து விட்டுருங்க, அப்பதான் மேல் நோக்கி ஏறும், உங்க கையில் இருக்கிற வரைக்கும் ஏறாது அப்படின்றார். ஹலோ மிஸ்டர் ராஜேந்திரன், இங்க பாருங்க, நான் இந்த உலக மக்களின் நன்மைக்காக மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சு வந்துகிட்டே இருந்தது. டிஐஸ் எல்லாம் 1.5 லட்சம் கோடி போட்டாங்க பணம். ஆனா மார்க்கெட் நிக்கலையே. கரெக்டா நான் போய் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே போயிடுச்சு, என்ன பண்றது, 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு என்ன பண்றது, ஒரே ஒரு புட்டு தான் வாங்கினேன். ஜஸ்ட் 5000 rupees நினைக்கிறேன், அவ்வளவுதான். மார்க்கெட்டே அப்படியே ரிவர்சல் போட்டு 1500 பாயிண்ட் ஏறிச்சு. ஆனா இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் என் கையில சத்தியமா இல்ல. இது ஏன் மேல ஏறல, அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பா குட்டி தான் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அடையமா மிஸ்டர் ராஜேந்திரன் நீங்க தான் நான் நினைக்கிறேன். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.